எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கந்த சஷ்டி கவசத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கந்த சஷ்டி கவசம் யார் பாடினாங்க, அந்த பாடல் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேவராய சுவாமிகள் பழனி முருகன் கோவிலுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட பக்தர்கள் அவங்களோட மன குறைகளோடு இருக்கிறத பார்த்து மனம் வருந்தி இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இந்த பாட்டு படித்தாங்கன்னா ஒரு மனிதன் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறானோ அந்த எல்லா கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கான ஒரே ஒரு மருந்து இந்த பாட்டு மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம எத்தனையோ கோவிலுக்கு எத்தனையோ வேண்டுதல் போட்டிருக்கலாம், ஆனால் நம்ம நினச்ச வேண்டுதல் இது நாள் வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக டெய்லியும் கந்த சஷ்டி கவசத்தை டெய்லியுமே படிங்க. இப்படி நம்ம படிக்கிறது மூலமாக இந்த கந்த சஷ்டி கவசம் நம்மளை கவசமாக இருந்து பாதுகாக்கும். ஃபஸ்ட்டு இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பழக ஈஸியாக படிச்சிடலாம். இந்த பாடல் சாயந்தரம் 6 மணி போல் ஜோதி டிவிலையோ பெப்பர்ஸ் டிவிலையும் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாடும் பொழுதே கூட சேர்ந்து நீங்களும் பாடிக்கிட்டே வாங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பாடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஹாஃப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாடுறதுக்கு. ரொம்ப சிம்பிளான மீனிங் புரிகிற மாதிரியான பாடல் வரிகள் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹாஃப் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முத பாட ஆரம்பிக்கிறவங்க செகண்ட் ஹாஃபை நல்ல ஈஸியாக பாடி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பகுதியை நீங்கள் மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க. நான் இந்த பாட்டை ஒரு 4 பகுதியாக பிரித்து தான் மனப்பாடம் பண்ணேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, துதிப்போருக்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையுடன் கைகூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசத்தனை அமரம் இடும் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. இந்த பாட்டை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் போய் அவங்க எல்லா விதமான செல்வங்களும் பெற்று அவங்க நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து முருகனை எப்படிலாம் வர்ணித்து நம்ம கூப்பிடணுமோ அப்படி எல்லாம் அவரை கூப்பிடணும். இந்திரன் முதலாய் எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசனல் மருகா வருக வருக நேச குலமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீ நெடும் வேலவன் நித்தம் வருக. இந்த மாதிரி ஒவ்வொரு முருகனோட பெயராக சொல்லி அவரை வருக வருகன் மனசார வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அடுத்து முருகனோட திருமேனியை வர்ணித்து பாடுறாங்க. முருகனுடைய ஒவ்வொரு திருமேனிகளையும் அவர் வர்ணித்து ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அதில் முக்கியமாக 6 முகமும் அடிமுடியாரும் நீ நெடும் நெற்றியில் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும். 6 முகம் கொண்ட அவரோட நெற்றி நல்ல நீண்ட நெற்றியில் அவரோட நீண்ட புருவத்தோட அவரோட 12 கண்களும் பவள செவ்வாயோட அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அனுபவித்து எழுதியிருப்பார் அந்த பாடலை. என்னை ஆளும் இணையோர் கையில் 12 ஆயுத பாசம் குசமும் அந்த லைன்ல இருந்து லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதினி என்னும் அவரை வர்ணித்து பாடியிருப்பாங்க. அடுத்து நம்ம மனிதர்களாகிய நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், நம்ம உடம்பு ரீதியாக வர என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்ன்றத அடுத்து ஒவ்வொரு வேலும் அந்த பிரச்சனையை காப்பாற்றணும். எனக்கு வர்ற பிரச்சனைக்கு முன்னாடி என்னோட முருகனோட வேல் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம தலையிலேருந்து கால் நகம் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு அங்கங்களாக சொல்லி அது எல்லாமே முருகனோட வேல் காக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3வது பகுதி பாடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட உறுப்புகளில் தான் சொல்லியிருப்பாங்க. பாடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் தலை வைத்தும் இணையடி காக்க என்னுயிர் குயிராய் இறைவன் காக்க 12 விளையாய் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொனிப்பொடி நெற்றினி புனிதவேல் காக்க கதிர்வேல் 2 கண்ணினை காக்க விழிசிவை 2 வேலவன் காக்க நாள்சிகள் 2 நல்வேல் காக்க பேசிய வார்த்தைனை பெருவேல் காக்க 30 திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்மளோட முகம், நம்ம தலையில் இருக்குது பார்த்தீங்களா, காது மூக்கு வாய் பல்லு நாக்குன்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு வேல் காக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணமி 2 கதிர்வேல் காக்க எண்ணிடும் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேனைய முனைமான் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம்பெற காக்க பிரடிகள் 2 பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணு காது மூக்கு நம்மளோட ஒவ்வொரு அங்கங்களையும் சொல்லி ஒவ்வொரு வேல் காக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை படிக்கும் பொழுது நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளையும் தான் சொல்லியிருப்பாங்க. படிக்கும்போதே நமக்கு மீனிங் புரியும், ஈஸியாகவும் இருக்கும். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக்க நாமி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க. நம்ம நாவில் சரஸ்வதி குடியிருக்கணும் அப்படின்றத கூட சொல்லியிருப்பாரு. என் தலை வைத்தும் இணையடி காக்கலிருந்து முப்பால் நாடியை முனைவேல் காக்க வரைக்கும் நம்மளோட உறுப்புகள் ஒவ்வொரு அங்கங்களையும் சொல்லி ஒவ்வொரு வேல் காக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன பிரச்சனைகள்லாம் வரும்,
ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க, தாமதம் நீங்கி சத்ருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையது தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல, வள்ளல் பூதம் வளாற்றிட பேய்கள், அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழல் கடை முனியும். அதாவது பில்லி சூனியம், ஏவல், இல்லை வேறு விதமான பேய்களாக இருக்கட்டும், இல்லை நடு ராத்திரியில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகட்டும், நம்ம முருகனை கூப்பிட்டா உடனே அவரோட வேல் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாகட்டும் முருகனை கூப்பிட்டு அடுத்த நொடியே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அணையிற் புதைந்த வஞ்சனை தனியும், ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும், காசும் பணமும் காவுடன் சோறும், ஓதுமும் அஞ்சமும் ஒரு வழி போக்கும். அதாவது நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆகட்டும், அவன் காசு வச்சுருக்கான், இவன் பணம் வச்சுருக்கான், இவன் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்ற தீய எண்ணங்கள் ஆகட்டும் எல்லாமே என்னை விட்டு போயிடணும். யமதர்மனே நம்மளை பார்த்தா அஞ்சு நடுங்கி பயந்து ஓடிடணும் இந்த பாட்டை பாடுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர் தோடன் தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துட ரங்கம். நமக்கு அனிமல்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள், அப்படியே செய்யான் பூரான் இந்த மாதிரி எதுவும் கடிச்சிருந்தாலும் அந்த கொடிய விஷயங்கள்லாம் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கை கால் சிலந்தி பக்கவாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் பிணியும் என்னரை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய், ஈரேல் உலகமும் எனக்கு உறவாக, ஆணும் பெண்ணும் அனைவரும் எனங்கா. அப்படின்னா என்னோட எல்லா விதமான பிரச்சனைகளும் என்னை விட்டு போயிடணும். இந்த ஈரேல் உலகமும் பூலகமும் மேலுலகம் எனக்கு சொந்தமானதாக இருக்கணும், ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. மறுபடியும் முருகனை வந்து வர்ணித்து பாட போகிறோம். மண்ணால் அரசனும் மகிழ்ந்துறவாகவும் முன்னே துதித்த உன் திருநாமம், சரவண பவனே சையோலி பவனே, திருப்புர பவனே திகழொலி பவனே, ஹரிபுர பவனே பவமொழி பவனே, அரித்திரு மருகா அமராபதியே, கார்த்திகை தேவர்கள் கருஞ்சினை விடுத்தாய், கந்தா குகனை கதிர்வேல் அவனே, கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடுமனை அளித்த இனியவேல் முருகா, தனிகா சலனே சங்கரன் புதல்வா, கதிர்வார் மத்துரை கதிர்வேல் முருகா, பழனி பதிவால் பாலகுமாரா. மறுபடியும் முருகனோட ஒவ்வொரு பேரா சொல்லி அவரை புகழ்ந்து பாடுறாங்க. தாரா குழலாய் கலைமகள் நன்றாய் என்னா இருக்க நான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தைய முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக, ஆடினேன் ஆவினில் பூதைய நேசம் உடன்றால் நெற்றியில் அணிய, பாச வினிகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருள்வாக. அப்படின்னா என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் என்னோட முருகன் என்னை பின்தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருப்பாரு, அவரை நான் பாடுவேன் ஆடுவேன் பரவசத்தோடு, அவருடைய விபூதியை நான் நெற்றியில் அணிஞ்சிக்கிட்டேன்னா எனக்கு இருக்கிற எல்லா விதமான வினைகளும் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக முருகனை வாழ்த்தி பாடியிருப்பாங்க. வாழ்க வாழ்க வடிவேல் வாழ்க, வாழ்க வாழ்க மலைக்கூற மகனுடன், வாழ்க வாழ்க வானர துவசம் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யும், பெற்றவர் நீ குரு பொறுப்பது உன் கடன், நான் உன்னோட மக, நான் உன்னோட பையன், நான் என்ன தப்பு செஞ்சாலும் அது பொறுத்து கொள்வது உன்னோட கடமை தானே அப்படின்னு சொல்கிறாரு. பெற்றவள் குலமகள் பெற்றவள் ஆமே, பிள்ளைகள் நண்பாய் பிரியம் அளித்து மைந்தன் என் மீது மணமகிழ் தருளி, தஞ்சம் என்றடியாய் தளர்ந்திட அருள் செய். நான் என்ன சேட்டை பண்ணாலும் நான் உன்னோட குழந்தை தானே, நான் பண்ண சேட்டைகள் எல்லாம் நீ மறந்துட்டு என்ன நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீ வச்சுக்கிறது உன்னோட கடமை அப்படின்னு சொல்கிறாரு. கந்த சஷ்டி கவசத்தை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களாம் நவக்கோள்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் அப்படின்னு சொல்கிறாரு. பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும். யாரெல்லாம் தீய எண்ணங்களோட திரியிறாங்களோ அவரை முருகப்பெருமான் பொடி பொடியாக ஆக்கிடுவாரணும். நல்ல எண்ணங்களோட இருக்கிறவர்கிட்ட தான் நான் இருப்பேன், நான் குடிக்கொள்வேன், அவரோட வாக்கில் நான் குடியிருப்பேன் அப்படின்றத சொல்ல வராரு. சர்வ சஸ்துரு சங்காரத்தடி அறிந்தனின் உள்ள மஷ்டலட்சுமிகளின் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்தகை எதனால் 27 சூரபத்மனை வதம் செஞ்சு முருகன் அவங்களோட அம்மாவான பார்வதிக்கு மிகப்பெரிய விருந்து உணவை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பாட்டோட நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம். அப்போ ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொன்றா அழகாக அவரோட பேரை சொல்லி போற்றி சரணம் சொல்லியிருப்பாரு. இதை பாடும்போதே உடம்புல அப்படியே புல்லரிச்சிடும் எனக்கு. குருபகன் பழனியில் குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி, என்னை தொடர்ந்தால் கொன்ற என்றன உள்ளம் மேனிய வடிவுடன் வேலவா போற்றி, தேவர்கள் சேனாபதியே போற்றி, குலமகள் மணமகள் கோவை போற்றி, திருமிகு திவ்ய தேகா போற்றி, இடும்பாயுதனை இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி புனையும் வேலை போற்றி, உயர்கிரி கனக சபிகோர் அரசை மயில் நடைமிடுவோர் மலரடி சரணம் 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 சரவண பவவும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம். இதோட அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. கடைசி அந்த எண்டிங்கில் சரணம் சரணம் சண்முகா சரணம் அப்படின்னு சொல்லும்போது உடம்பெல்லாம் எனக்கு புல்லரிச்சு கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துடும்.
அந்த அளவுக்கு மனப்பூர்வமாக ஒவ்வொரு வரிகளையும் மனசார உச்சரித்து அதை அனுபவித்து நீங்கள் உணர்ந்து பாடுங்க. அப்போ தான் இந்த பாட்டோட பலன் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். டெய்லி நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விடவே முடியாது. நீங்கள் மறந்தாலும் நீங்கள் திருப்பி நீங்கள் எந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குதோ எப்போனாலும் இந்த பாட்டை பாடலாம். இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. கந்த சஷ்டி விரதம் இருந்தும் நம்ம வேண்டுதல் பலிக்காதவங்களுக்கு கூட நான் சொன்ன இந்த கந்த சஷ்டி கவசம் பாடலை நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. டெய்லியும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும். இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறவங்களுக்கு முகம் பொலிவோடு இருக்கும். 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு நபராக நீங்கள் மாறுவீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கந்த சஷ்டி கவசத்தோட விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். எதுவும் தப்பாக கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நான் அறிஞ்ச விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.